பேரில் நின்று ஒரு நாதாரி பயன் தமிழர்களை சூத்திரன் என்று சொல்லிவிட்டார், பெரியார் என்று பேசுகிறானே, என்னடா வரலாறு தெரியும் உனக்கு? காமராஜர் ஆட்சியும் பெரியார் ஆட்சி தான். திராவிட நாடு கொள்கை வேண்டும், நமக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. தந்தை பெரியாருடைய அசைவுக்கு ஏற்ப நீதி கட்சியினுடைய அரசு செயல்பட்டது, மறந்துவிடக் கூடாது. பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை திராவிட இயக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கி இருக்கிறது. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிந்தனை கூடத்தின் சார்பில் தாம்பரத்திலே நடைபெற்றிருக்கிற பல நிகழ்ச்சிகளிலே உரையாற்றுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். 2008 தொடக்கத்தில் ஈழத்திலே தமிழின படுகொலை மிக மூர்க்கமாக நடைபெற்ற நேரத்தில் தாம்பரம் சண்முகம் சாலையிலே சிந்தனை கூடத்தின் சார்பில் நியாயம்தானா, இந்திய அரசே நியாயம்தானா என்று தலைப்பில் நடத்த அந்த பொதுக்கூட்டத்தில் 1.5 மணி நேரம் நாம் ஆற்றிய உரை இன்றைக்கும் அது வலை ஒளிகளிலே இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நூற்றாண்டு நிறைவு கண்டிருக்கிற சுயமரியாதை இயக்கம் பற்றி, தலைவர் கலைஞரை பற்றி, ஐயா ஆணைமுத்தவர்களை பற்றி கருத்தரங்கு நடத்த வேண்டும் என்று நம்முடைய துரை மணிவண்ணன் அவர்கள் என்னிடத்தில் கேட்டு எல்லோரையும் ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருப்பதற்கு என்னுடைய பாராட்டுக்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் கொளத்தூர் மணியண்ணன் அவர்கள் எதிர்பாராத விதமாக வர இயலாத ஒரு சூழல் ஏற்பட்டாலும் ஐயா புலவர் சிந்தனை கௌதமன் அவர்கள் சுயமரியாதை இயக்கத்தை பற்றியும் அவருடைய உரையிலே பேசி, அதற்கு பிறகு ஆணைமுத்தவர்களை பற்றியும் பேசி நிறைவு செய்வார்கள். அவருடைய உரையை நானும் இருந்து கேட்க வேண்டும் என்று ஆவல் இருந்தாலும் நாளை காலையிலே மயிலாடுதுறையில் இருக்க வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் நான் வாகனத்திலே புறப்பட வேண்டும். அருள் கூர்ந்த ஐயா அவர்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஒரே ஒரு செய்தியை மட்டும் நான் சொல்லிவிடுகிறேன். 1924ஆம் ஆண்டு பல சிறப்புகள் உண்டு. சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் தொடங்குவதற்கு முன்பு நவம்பர் மாதம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாநாடு, அந்த மாநாட்டிலிருந்து வெளியேறி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அந்த காலகட்டம் என்பது இந்திய அரசியல் அரங்கத்தில் வரலாற்றிலே பதிந்திருக்கிற ஆண்டு 24-25. இந்த மண்ணில் ஆரிய சனாதன கருத்துக்களை, வருணாசிரமத்தை வேறாக கொண்டு RSS என்கிற ஒரு அமைப்பு, ஒரு பயங்கரவாத அமைப்பு, உலகத்திலேயே தீவிரவாத இயக்கம் என்று சொன்னால் என்னை பொறுத்தவரையில் உடலிருந்து கொல்லும் புற்றுநோயை போல வளர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு என்றால் அது ராஷ்டிரிய சுயம் சேவக். அந்த அமைப்பு தொடங்கப்பட்டது விஜயதசமி நாளில் 1925. எந்த சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, பார்ப்பனிய இந்துத்துவ கருத்தை விதைப்பதற்கு RSS என்கிற அமைப்பை ஹெக்கேவர் தொடங்கினாரோ நாக்பூரில், அதே ஆண்டு அந்த வருணாசிரம தர்மத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் கிள்ளி எறிந்து 1000 அடி குழி தோண்டி புதைப்பதற்கு எங்கள் சுயமரியாதை இயக்கத்தை தலைவர் தந்தை பெரியார் தொடங்கினார். நீ உருகொண்ட நேரத்திலேயே உன்னை அழிப்பதற்கு தொடங்கினார் எங்கள் தலைவர் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கம். இந்திய உபகண்டத்திலே எல்லோரும் RSSக்குள் அடங்கிவிட்டார்கள். RSSக்குள் அடங்காத ஒரு அமைப்பு, RSSஐ எதிர்த்து களத்திலே இன்னும் வீரியமாக நிற்கிற ஒரு பேர் இயக்கம் நம்முடைய திராவிட பேர் இயக்கம்.
எனவேதான் அவன் அச்சப்படுகிறான், எனவேதான் துடிக்கிறான். இந்து தேசியம் அது பார்ப்பனிய தேசியம். இந்து மதம் என்பது பார்ப்பன மதம். அவன் கட்டமைக்க விரும்புகிற இந்தி இந்திராஷ்டிரம் என்கிற அந்த கருத்தியலை, அந்த கோட்பாட்டை உடைத்து சுக்குநூறாக ஆக்குவதற்கு இந்த மண்ணில் எழுந்த பேரியக்கம் திராவிட இயக்கம், 100 ஆண்டு கண்டிருக்கிற நம்முடைய இயக்கம். 1912 திராவிட சங்கமாக டாக்டர் சி நடேசனாரால் உருவாக்கப்பட்டு 16 தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சியாக தந்தை பெரியார் அவர்களாலே சுயமரியாதை இயக்கமாக 25 அதற்கு பிறகு திராவிடர் கழகமாக, திராவிட முன்னேற்ற கழகமாக, அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், 94 திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளங்கள் தலைவர் உருவாக்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அதற்கு பிறகு உருவான பல அமைப்புகள், திராவிட விடுதலை கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், அண்ணன் சுபவி தொடங்கி இருக்கிற பேராசிரியர் சுபவி உருவாக்கிய திராவிட இயக்க தமிழர் பேரவை. இப்படி திராவிட இயக்கம், ஐயா ஆசிரியர் வீரமணி அவர்கள் சொல்வார்கள், திராவிட இயக்கம் புரிந்து கிடக்கிறது, பிளவுபட்டு விட்டது என்று சொல்லாதீர்கள், பல்வேறு கிளைகளாக விரிவடைந்திருக்கிறது என்று ஆசிரியர் சொல்வார். அப்படி விரிந்து இந்த மண்ணில் தனித்துவமான அரசியலை எல்லாம் தாண்டி கோட்பாட்டின் அடிப்படையில், திட்டவட்டமான கொள்கைகளின் அடிப்படையில், மொழி கொள்கையா திராவிட இயக்கத்திற்கு தனித்துவமான மொழி கொள்கை. இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும், அனைத்து தேசிய இனங்களும் இந்தியை ஏற்றுக்கொண்டு விட்டன. நாம் எதிர்க்கிறோம். 1926 குடியரசு பத்திரிகையில் அதை எதிர்த்து எழுதினார் தலைவர் தந்தை பெரியார். சுயமரியாதை இயக்க மாநாடுகளில், கூட்டங்களிலே இந்தி எதிர்க்கப்பட்டது. 38 போராட்டம், முதல் இந்தி எதிர்ப்பு போராட்டம். திராவிட இயக்கம் பெற்றிருக்கிற வெற்றி என்பது சாதாரண வெற்றி அல்ல. எப்படி என்று சொன்னால், 38 இந்தியை திணித்த ராஜாஜி 25 ஆண்டு காலத்துக்கு பிறகு அவர் எவ்வளவு பெரிய ஆள். ராஜாஜி மிகப்பெரிய பேரறிஞர், மூதறிஞர் என்று எல்லோரும் கொண்டாடுகிறவர். நேரு சோசலிச சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு, இந்தியாவை நவ இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையிலே இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை வடிவமைத்த நேரத்தில் நேருக்கு எதிரான சித்தாந்தத்தை நிலைநிறுத்துவதற்கு சுதந்திர கட்சியை கொண்டு வந்து நேருவையே ஆட்டங்காண செய்யக்கூடிய அளவுக்கு இருந்தவர். இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரல் பதவியில் இருந்தவர், சனாதனத்தை கரைத்து குடித்தவர். அப்படிப்பட்டவர் 38 இந்தி எதிர்ப்பு போராட்ட களத்தில் தந்தை பெரியார் அவர்கள் ராஜாஜியை எதிர்த்து வெற்றி முரசு கொட்டினார். ஆனால் அதே ராஜாஜி திராவிட இயக்கத்தோடு மோதி தோற்று போனார் என்பது இந்த நாட்டினுடைய வரலாறு. எந்த ராஜாஜி இந்தியை திணித்தாரோ மூர்க்கத்தனமாக, அதே ராஜாஜியை எங்கள் திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் இந்திக்காக பள்ளிக்கூடங்களிலே இந்தியை திணித்த ராஜாஜியை இதே மெரினா கடற்கரையிலே எங்கள் அண்ணாவுக்கு பக்கத்திலே ராஜாஜியை உட்கார வைத்து இந்தி ஒழிக என்று சொல்ல வைத்த இயக்கம் நம்முடைய திராவிட இயக்கம். இன்னைக்கு எவனோ வரா, அந்த ராஜாஜி தோற்று போனார், திராவிட இயக்கத்தோடு மோதி தோற்று போனார். இன்னும் சொல்ல போனால் திராவிட நாடு கொள்கை வேண்டும். நமக்கென்று ஒரு தனி வரலாறு இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. இதை பாதுகாப்பதற்கு திராவிட நாடு கோட்பாட்டை எடுத்து வைத்து 1940 ஆகஸ்ட் திருவாரூர் மாநாட்டில், நீதி கட்சி மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு
திராவிட நாடு திராவிடருக்கே என்று நாம் முன்மொழிந்த காலத்தில், தந்தை பெரியார் அதற்காக பரப்புரை செய்த காலத்தில், அறிஞர் பெருந்தக அண்ணா ஏன் வேண்டும் இன்ப திராவிடம் என்று பட்டி தொட்டிகள் எல்லாம் போய் பேசிய காலத்தில், இன்ப திராவிடம் எதற்காக என்று தலைவர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள், டாக்டர் நாவலர் போன்றவர்கள், பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் பள்ளிக்கூடங்களிலே, பல்கலைக்கழக அரங்குகளிலே, சந்தை வெளிகளில் மக்களிடத்திலே கருத்து பிரச்சாரம் செய்த நேரத்திலே எதிர்ப்புகள் எழுந்தன. ஆனால் 1942 அலகாபாத் மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியினுடைய செயற்குழு கூடிய பொழுது அந்த செயற்குழுவிலே 2 கருத்துக்களை ராஜாஜி முன்வைத்தார். என்ன என்று தெரியுமா? அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய காரிய கமிட்டியிலே, செயற்குழுவிலே ராஜாஜி முன்மொழிந்தது, இனி இந்த மண்ணில் முகமது அலி ஜின்னாவோடு எந்த காலத்திலும் நாம் இனி சமரசமாக போக முடியாது, இஸ்லாமிய அமைப்புகளோடு இனி நாம் ஒற்றுமையாக இருக்க முடியாது, தகுந்த காரண காரியங்களோடு அவர்கள் கராச்சியிலே தீர்மானம் போட்டுவிட்டார்கள் பாகிஸ்தான் என்கிற தனிநாட்டை உருவாக்குவதற்கு முஸ்லிம் லீக். எனவே பாகிஸ்தானை பிரித்து கொடுத்து விட வேண்டும் என்று ராஜாஜி சொன்னார். அதற்கு அடுத்து ராஜாஜி சொன்னது, திராவிட நாடு பிரிவினையை கேட்கிறார்கள் சென்னை மாகாணத்திலே, அதையும் பிரித்து கொடுத்து விட வேண்டும் என்று சொன்னவர் ராஜாஜி. இது வரலாற்று உண்மை. திராவிட நாடு வேண்டும் என்று தந்தை பெரியார் கோரினார். இவர்கள் தூக்கி வைத்துக் கொண்டு ஆடுகிற ராஜாஜி திராவிட நாட்டை பிரித்து கொடுத்து விடுங்கள் என்று காங்கிரஸ் காரிய கமிட்டியிலே பேசினார் என்பது இந்த நாட்டினுடைய வரலாறு என்று சொன்னால், திராவிட இயக்கம் பெற வேண்டிய வெற்றியை ராஜாஜி காலத்திலேயே பெற்றுவிட்டது. மறந்துவிடக் கூடாது. நம்முடைய எதிரிகள் எவ்வளவு பெரிய எதிரிகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். சாதாரண எதிரி அல்ல. நான் பிராமின் மூவ்மெண்ட் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, பார்ப்பர் அல்லாதார் அறிக்கையை இந்த இயக்கத்தினுடைய தன்மான தலைவர் சர்பிடி தியாகராயர் வெளியிட்ட நேரத்தில் அதை கடுமையாக விமர்சனம் செய்தவர் ஐரிஷ் பாப்பாத்தி என்று சொல்லப்பட்ட அன்னி பெசன்ட் அம்மையார். கடுமையாக எதிர்த்தார். இதை சகித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லி சுதேசமித்திரனும் அன்றைக்கு இந்து பத்திரிகையும் தலையங்கம் தீட்டியது. அன்னி பெசன்ட் நம்முடைய திராவிட இயக்கத்துக்கு அடித்தளம் அமைக்கப்பட்ட பொழுதே ஜஸ்டிஸ் பார்ட்டியை கடுமையாக விமர்சனம் செய்து, நம்முடைய மகத்தான தலைவர் டாக்டர் டி.எம். நாயர் இங்கிலாந்து வரை சென்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே பார்ப்பர் அல்லாதாருக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று முழங்கினாரே. 50 வயதிலே இந்த உலகை விட்டு காலமாகி போய் வரலாற்றிலே வாழ்கிறாரே டாக்டர் டி.எம். நாயர், அவரை கடுமையாக விமர்சனம் செய்த அவர் அன்னி பெசன்ட் அம்மையார். அவராலே ஒன்றும் பண்ண முடியவில்லை. சில்வர்டன் சீனிவாச சாஸ்திரி மிகப்பெரிய பேரறிஞர், பார்ப்பனர்கள் கொண்டாடுகிற காங்கிரஸ் தலைவர் சீனிவாச சாஸ்திரி வெள்ளிநாக்கு திராவிட இயக்கத்தோடு மோதி தோற்றார். சத்தியமூர்த்தி ஐயர், எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் இந்த நாட்டினுடைய ஆட்சி வழியாக சமஸ்கிருதத்தை கொண்டு வருவேன், இந்திய அல்ல, சமஸ்கிருதத்தை கொண்டு வருவேன் என்று சொன்னவர் சத்தியமூர்த்தி ஐயர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் வந்தபோது இது கடவுளுக்கு அடுக்காது, மத விவகாரத்திலே தலையிடக்கூடாது என்று சட்டமன்றத்திலே பேசியவர் சத்தியமூர்த்தி ஐயர். அவர் எதிர்த்து பார்த்தார், தோல்வி அடைந்தார். வரலாற்றிலே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த 100 ஆண்டு கால வரலாற்றிலே எத்தனையோ பேரை, பெரிய பெரிய தலைவர்கள் என்று சொல்லப்பட்டவர்களை திராவிட இயக்கம் இருக்கிற இடம் தெரியாமல் ஆக்கி இருக்கிறது. அதை மறந்துவிடக் கூடாது. இது கலைஞர் 100 பற்றி பேசுகிற பொழுது இந்த முன்னுரையோடு நான் தொடங்குவதற்கு காரணம், ஒரு நீண்ட நெடிய வரலாறு நமக்கு இருக்கிறது. 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றிலே 50 ஆண்டு காலம் தன்னுடைய தனித்துவமான ஆற்றலால் தலைமை தாங்கி அந்த வீரியம் குன்றாமல் வழியெடுத்திய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதற்காகத்தான் இவ்வளவு நான் சொல்ல வந்தேன்.
ஐடியா ரூல்ஸ் த வேர்ல்ட் என்று சொல்வார்கள். தத்துவங்கள் உலகை ஆளுகிறது என்று சொல்வார்கள். இங்கிலாந்தா எமர்சன் தத்துவம், கிரேக்கமா அரிஸ்டாட்டில் தத்துவம், சோவியத் ரஷ்யாவா காரல் மார்க்ஸினுடைய தத்துவம். இப்படி தத்துவங்கள். பிரெஞ்சு தேசமா வால்டேர் ரூசோ உருவாக்கிய தத்துவங்கள் அந்த மண்ணை அந்த நாட்டை ஆண்டன. அதை போல 100 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே விதைத்து விருட்சமாக வளர்ந்திருக்கிற தமிழ்நாட்டை, இந்த தமிழ்நாட்டை நேற்றைக்கும் சரி, இன்றைக்கும் சரி, நாளைக்கும் சரி, ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் ஆண்டு கொண்டிருப்பது நம்முடைய தந்தை பெரியாரின் சுயமரியாதை இயக்க தத்துவம், திராவிட இயக்கத்தினுடைய சமூக நீதி கோட்பாடு. மறுக்கவே முடியாது. யார் ஆட்சி செய்தால் என்ன? நீதி கட்சி ஆட்சியிலேயும் தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியதற்கு பிறகு 37 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகு 38 டிசம்பர் மாதம் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டில் தலைவர் பொறுப்பை அவர் பெல்லாரி சிறைச்சாலையில் இருந்த பொழுது அவரை தலைவராக்கியது நீதி கட்சி. அவர் நீதி கட்சியினுடைய தலைவரான போது தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியில் இருந்த நேரத்தில் இருந்து போராட தொடங்கினார். மனு தர்மத்தை எதிர்த்தார், ராமாயணத்தை எதிர்த்தார், கொளுத்த வேண்டும் என்று திருப்பூர் மாநாட்டிலே, காங்கிரஸ் மாநாட்டிலே பேசினார். சனாதன தர்மத்தை எதிர்த்தார், இந்தியை எதிர்த்தார். காங்கிரஸ் கட்சியில் இருந்த பொழுதே அதையெல்லாம் விட முக்கியமானது வகுப்புரிமை தீர்மானத்தை எல்லா மாநாடுகளிலும் கொண்டு வந்தார். சமூக நீதிக்கு அடித்தளம் அமைப்பதற்கு 1920ஆம் ஆண்டுகளில் இருந்து எல்லா மாநாடுகளிலும், காங்கிரஸ் மாநாடுகளிலும் தீர்மானத்தை கொண்டு வந்த பெருமை தலைவர் தந்தை பெரியாருக்கு உண்டு. நீதி கட்சி ஆட்சிக்கு வருகிறது 21ஆம் ஆண்டு. அந்த நீதி கட்சி வகுப்புரிமை தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதல் உத்தரவு போட்ட பொழுது காங்கிரஸ் கட்சியில இருந்த நேரத்திலேயே தலைவர் தந்தை பெரியார் அதை ஆதரித்தார். அது நடைமுறைக்கு வருவதற்கு பல தடைகள் இருந்தன. ஆனால் அதை முத்தையா முதலியார் காலத்திலே 27, 28 நடைமுறைக்கு வந்த நேரத்திலே தலைவர் தந்தை பெரியார் குடியரசு பத்திரிகையில் எழுதினார், பிறக்கின்ற குழந்தைகளுக்கெல்லாம் முத்தையா என்று பெயர் சூட்டுங்கள் என்று சொன்னார். தந்தை பெரியாருடைய அசைவுக்கு ஏற்ப நீதி கட்சியினுடைய அரசு செயல்பட்டது, மறந்துவிடக்கூடாது. 47 நாட்டுக்கு விடுதலை. நாடு விடுதலை அடைந்ததற்கு பிறகு விடுதலை அறிவிக்கின்ற அந்த காலகட்டத்திலே இங்கே முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தவர் ஓபி ராமசாமி ரெட்டியார், ஓபிஆர். அவர் காலத்திலே தான் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு தனி இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, மறந்துவிடக்கூடாது. அவர் என்ன சொன்னார்கள்? இந்த நாட்டில் இருந்த பார்ப்பனர்கள் தாடி இல்லாத ராமசாமி என்று சொன்னான், மறந்துவிடக்கூடாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஓபி ராமசாமி முதலமைச்சராக இருந்தாலும் அவரை உத்தரவு போட வைப்பதற்கு தந்தை பெரியாரின் சம உரிமை, தந்தை பெரியாரின் வகுப்புரிமை, அவருடைய கோட்பாடு, சமூக நீதி கோட்பாடு தான் காரணமாக இருந்தது. எனவேதான் நான் பல மேடைகளிலே சொல்வதுண்டு, ஓபி ராமசாமியார் ஆட்சி நடத்தினாலும் அந்த ஆட்சி பெரியாருடைய ஆட்சி என்று நான் குறிப்பிடுவேன். 48 ஆட்சி படத்திற்கு அதற்கு பிறகு பிரகாசம் என்கிறார் அவினாசிலிங்கம் செட்டியார் கல்வி அமைச்சர். அன்றைக்கு இந்தியை எதிர்த்து 2வது இந்திய எதிர்ப்பு போராட்டம் தளபதி அண்ணா என்று அண்ணாவின் தலைமையிலே நடைபெற்ற நேரத்திலே அந்த போராட்ட களத்திலேயும் தலைவர் தந்தை பெரியார் களத்திலே நின்றார். பின்வாங்கியது 1950களில் உங்களுக்கு வரலாறு தெரியும். ராஜாஜி 52 ஆட்சி அமைத்ததற்கு பிறகு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வருகிறார். தந்தை பெரியார் கடுமையாக எதிர்க்கிறார், களம் அமைக்கிறார். அதற்கு சரியான தேர்வு ராஜாஜியை எதிர்த்து போரிடுவதற்கு, ராஜாஜியை எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறுவதற்கு ஒரு பச்சை தமிழன் என்று பெருந்தலைவர் காமராஜை அரசியல் அரங்கத்திலே உயர்த்தி பிடித்து தந்தை பெரியார் வகுத்த வீகம் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்த குள்ளுகப்பட்ட ராஜாஜி ஆட்சி கட்டிலிருந்து தூக்கி எறியப்பட்டு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு வந்தார். அவர் ஆட்சியில் இருந்த 9 ஆண்டு காலமும் தந்தை பெரியார் வழியிலே ஆட்சி நடத்தியவர் பெருந்தலைவர் காமராஜர், மறந்துவிடக்கூடாது. காமராஜர் ஆட்சியும் பெரியார் ஆட்சிதான். நேத்து சுந்தரவடிவேலை கல்வித்துறை இயக்குநராக போடுங்கள். பெரியாரிடமிருந்து ஒரு துண்டு சீட்டு வருகிறது. பெரியாரின் துண்டு சீட்டை
உத்தரவாக போட்டவர் பெருந்தலைவர் காமராஜர். இது இந்த நாட்டின் வரலாறு. அதற்கு பிறகு தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சிக்கு பிறகு வந்தது நம்முடைய பேரறிஞர் அண்ணா. அண்ணாவுடைய ஆட்சி வருகிறது. அண்ணாவுடைய ஆட்சி அமைந்த போது இந்த மண்டலத்திலிருந்துதான், இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏ தான் சட்டமன்ற உறுப்பினர் முனுஆதி கேட்கிறார் சட்டமன்றத்தில் முதல்வர் அண்ணாவை பார்த்து, தந்தை பெரியாருக்கு நீங்கள் இந்த மண்ணிலே அவருடைய வழியிலே திராவிட இயக்கம் அந்த வழியிலே இன்றைக்கு ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறீர்களே, எவ்வளவோ தியாகங்களை செய்தாரே, தந்தை பெரியாருக்கு தியாகிகள் மானியம் வழங்கப்படுமா? முனுஆதி கேள்வி. அறிஞர் அண்ணா எழுந்து சொன்னார், இந்த அமைச்சரவையே பெரியாருக்கு காணிக்கை என்றார். அண்ணா தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். சுயமரியாதை திருமணத்துக்கு சட்ட வடிவம் கொண்டு வந்தார். இருமொழி கொள்கையை 1968 ஜனவரி 23 அதை சட்டமன்றத்திலே இருமொழிதான் எங்கள் கொள்கை என்பதை பிரகடனப்படுத்திவிட்டு அண்ணா சொன்னார். நான் தந்தை பெரியாருக்கு பின்னாலே சுற்றி அலைந்த காலத்திலே, மாணவனாக இருந்த காலத்தில், வாலிபனாக இருந்த காலத்திலேயும் சிறைக்கு போயிருக்கிறேன். ஏனென்றால் 38 போராட்டத்திலே 3 மாதம் சிறையில் இருந்தவர், 48 போராட்டத்திலே சிறையில் இருந்தவர். எனவே அதை சொல்லுகிறார். சிறையிலே போயிருக்கிறேன். ஒரு நடுத்தர வயதுக்கு வந்ததற்கு பிறகும் சிறைக்கு போயிருக்கிறேன். சட்டமன்றத்திலே உறுப்பினராக இருந்ததற்கு பிறகும் நான் சிறைக்கு போயிருக்கிறேன். நாடாளுமன்ற உறுப்பினராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டு மேலவைக்கு போனதற்கு பிறகும் நான் சிறையில் இருக்கிறேன். இன்றைக்கு அமைச்சராக, முதலமைச்சராகவும் இந்த இருமொழி கொள்கைதான் என்பதை நடைமுறைப்படுத்திய காரணத்தினாலே சிறைக்கு செல்ல வேண்டுமென்றால் அதற்கும் நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அண்ணா சொன்னான், நான் என்னாலானதை செய்துவிட்டேன், டெல்லி தன்னாலானதை செய்யட்டும் என்று பிரகடனப்படுத்தி அந்த மும்மொழி கொள்கையை தூக்கி எறிந்து இருமொழிதான் என்று அறிவித்தாரே, இதுவரையில எவனாலும் அதனை கை வைக்க முடியவில்லை, இனி வைக்க முடியாது. எனவே அவருடைய ஆட்சியும் தந்தை பெரியாருடைய ஆட்சிதான், சொல்லவே தேவையில்லை. தலைவர் கலைஞர், அறிஞர் அண்ணாவுடைய மறைவுக்கு பிறகு, ஆட்சி படத்திற்கு வந்ததற்கு பிறகு அண்ணா அவர்கள் எப்படி ஆட்சி நடத்தினாரோ அதே வழியில் சுயமரியாதை சுடரொளியாக தந்தை பெரியாரின் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்கு ஆட்சி பீடத்திலே இருந்து 45 வயதிலே அறிவணையிலே ஏறிய தலைவர் கலைஞர் அதை நடைமுறைப்படுத்துவதிலே உறுதியாக இருந்தார். மறந்துவிடக்கூடாது. ஹச்வி ஹண்டே சுதந்திரா கட்சியிலே இருந்தவர், இன்றைக்கும் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறாரே, அவர் இன்றைக்கு குடுகுடு கிழவராக இருந்தாலும் கூட சனாதனத்தை நிலைநாட்டுவதில் ராஜாஜி அந்த கருத்துக்களை இன்றைக்கு தொலைக்காட்சிகளிலே ஊடகங்களிலே பதிவு செய்து கொண்டிருக்கிற நன்றாக இளைஞர்கள் கவனிக்க வேண்டும். அந்த ஹச்வி ஹண்டே அவர் சட்டமன்றத்திலே கலைஞரை இழிவுபடுத்தி பேசுவதற்காக சொன்னார், இரண்டாம் தர ஆட்சி உங்கள் ஆட்சி. கலைஞர் எவ்வளவு பெரிய ஆள், கவலைப்படுவாரா? உடனே எழுந்தார், ஹண்டே அவர்களே திருத்திக் கொள்ளுங்கள், இது 4ஆம் தர ஆட்சி என்று சொன்னார். ஏனென்றால் வர்ணாசிரம தர்மத்திலே 4ஆம் படியில் இருக்கிற சூத்திரர்களுக்கான ஆட்சி என்னுடைய ஆட்சி என்று, சூத்திரர்களுக்கான ஆட்சி என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்த முதலமைச்சர், சூத்திரன் என்றுதானே வெள்ளைக்காரன் பதிவு செய்தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பில். இன்றைக்கு தெருவுக்கு தெரு நின்று ஒரு நாதாரி பயன் தமிழர்களை சூத்திரன் என்று சொல்லிவிட்டார், பெரியார் என்று பேசுகிறானே, என்னடா வரலாறு தெரியும் உனக்கு? என்ன வரலாறு தெரியும்? இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டம் 56 நவம்பர் 26 கொளுத்தினார் தந்தை பெரியார். எதற்காக? சட்டப்பூர்வமாக நீ சூத்திரன், பார்ப்பானின் வைப்பாட்டி மகன். அந்த இழிவை துடைப்பதற்கு போராடி எங்கள் தலைவரை இழிவுபடுத்துகிறான் ஒரு நாய் தெருவிலே நின்று. வரலாற்றை நாம் தெருவுக்கு தெரு போய் சொல்ல வேண்டும். இளைஞர்களின் உள்ளத்திலே, உடலிலே, நாடி நரம்புகளில் ரத்தத்தை சூடேற்ற வேண்டும். மறந்து விடாதீர்கள், இது வெறும் கருத்தரங்கம் அல்ல. ஒரு 100 பேருக்காக நான் சொல்லவில்லை. இது விதையாக, இது விதை நெல்லாக விதைக்கப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்ன துணிச்சல் இருந்தால் தமிழ்நாட்டில் நந்து நின்று கொண்டு, யார் கொடுத்தது இந்த துணிச்சலை? ஐரிஷ் பாப்பாத்தி அன்னிபெசண்டால் முடியாததை, ராஜாஜியால் முடியாததை, சத்தியமூர்த்தி ஐயால் முடியாததை, சீனிவாச சாஸ்திரியால் முடியாததை,
நீங்கள் பேசுகிற விலை போன மாப்போ சிவஞானத்தால் முடியாததை இந்த ரோட்டில் இருக்கிற RSS கைக்கூலி பயல் ஒருவன் ரோட்டில் நின்று பேசுகிறான். இந்த நாட்டு இளைஞர்கள் அவன் பின்னால் போகிறார்கள். நாம் எங்கே போய் கொண்டிருக்கிறோம்? எவ்வளவு பெரிய வரலாறு நமக்குண்டு. இந்திய விடுதலை இயக்கத்தினுடைய வரலாறு என்றால் அது இந்திய தேசிய காங்கிரசினுடைய வரலாறு. பொது உடைமை இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கிற இயக்கம். நம்முடைய திராவிட இயக்கம் தான் இந்திய உபகண்டத்து சரித்திரத்திலே 100 ஆண்டு கண்டிருக்கிற கொள்கை அடிப்படையிலே இன்றைக்கும் தடை துவங்கியிருக்கிற மகத்தான பேர் இயக்கம். அதை தகர்க்க வேண்டும் என்று ஆரிய கைக்கூலிகள் தெருவுக்கு தெரு வந்து பேசுகிறான். பெரியார் சிலையை உடைப்போம் என்று சொன்னான் ஹச் ராஜா. எங்கள் தலைவர் ஈரோடு பொதுக்குழுவிலே சொன்னார் வைகோ அவர்கள், எந்த சிலை என்று குறித்து வைத்து விட்டு வா. மவுண்ட் ரோட்டில் இருக்கிற சிலையா, திருச்சியில் இருக்கிற சிலையா, மதுரையில் இருக்கிற சிலையா, நாள் குறிப்போம் வா. உன்னோடு இந்த நாட்டினுடைய ராணுவம் வரட்டும், காவல்துறை வரட்டும், நான் தனி ஒருவனாக வருகிறேன். பெரியார் சிலையை எவன் தொட்டாலும் அவன் கரண் துண்டு துண்டாகி கீழே விழும் என்று எங்கள் தலைவர் வைகோ சொன்னார். இன்னைக்கு இந்த பையன் பெரியாருடைய சிலையை உடைப்போம் என்று அவன் எப்படி எச்ராஜா சொன்னானோ அதை போல இங்கே ஒரு பயல் திராவிட சுடுகாடு என்று பெரியார் மெரினோ கடற்கரையை அழைக்கிறான். இந்த மண்ணிலே தமிழ் உணர்வை, இன உணர்வை, பண்பாட்டு உணர்வை ஊட்டிய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இந்திய உபகண்டமே பார்த்து வியந்து போன அந்த குள்ள மனிதன் நாடாளுமன்றத்திலே 62 அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு போன நேரத்திலே அவர் நாடாளுமன்ற அந்த லாபியிலே நடந்து வருகிற பொழுது வடநாட்டு தலைவர்களெல்லாம் அவரை பார்த்து ஒரு 4 முழ வேஷ்டி, ஒரு கைத்தறி சட்டை, கசங்கிய கைத்தறி சட்டை, ஒரு எளிய துண்டு போட்டுக்கொண்டு சவரம் செய்யப்படாத முகத்தோடு, தலைவாரப்படாத தலையோடு ஒரு கிராமத்து விவசாயியை போல ஒருவர் நடந்து வந்தார் என்று சங்கரஸ் வீக்லி எழுதியதே அந்த அண்ணாவை பார்த்து பெருவிவைப்பு அடைந்தது டெல்லி நாடாளுமன்றம். நான் ஏன் திராவிட நாடு கேட்கிறேன், ஐ பிலாங் டு டிராவிடன் ஸ்டாக், ஐ ஆம் பிலாங் டு டிராவிடன் ஸ்டாக் என்று சொல்லி அண்ணா அங்கே கொட்டு முழங்கிய பொழுது தனிநாடு கேட்கிறதுக்கான காரணங்களை எல்லாம் அடுக்கி காட்டி அண்ணா வீரமுழக்க விட்ட பொழுது வங்கத்து சிங்கம் பூபேஷ் குப்தா அவர் எழுந்து சொன்னார், நாங்கள் பிரிவினைக்கு எதிரானவர்கள், ஆனால் அண்ணாவை இப்படியே பேச வைத்தீர்கள் என்று சொன்னால் நாங்களும் அதற்கு ஆதரவாக கை தூக்கிற நிலைமை ஏற்பட்டுவிடும் என்று சொன்னார். என்று சொன்னால் அவ்வளவு பெரிய அண்ணா அவருடைய நினைவிடத்தை நான் மண்வெட்டி வைத்து வெட்டி தகர்ப்பேன் என்கிறான். கலைஞருடைய கல்லறையை அகற்றுவேன் என்கிறான். எம்ஜிஆர் அண்ணாவின் தம்பி இதயக்கனி 1000 இருந்தாலும் 79 பெரியார் 100 விழாவை மிக சிறப்பாக தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடுவதற்கு அதை நடைமுறைப்படுத்தியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருடைய நினைவிடம் சமூக நீதி காத்த வீராங்கனை என்று அன்றைக்கு வீரமணி அவர்கள் பட்டம் கொடுத்தார் என்றால் 69% ஒதுக்கீடு. ஜெயலலிதாவும் சங்கராச்சாரி வழியிலே ஆட்சி நடத்தவில்லை, எங்கள் தலைவர் தந்தை பெரியார் வழியிலே ஆட்சி நடத்தினார், மறந்து விடாதே. பாப்பாத்திதான் என்று சட்டமன்றத்திலே சொன்னாலும் அண்ணா நாமும் வாழ்க என்று சொன்னால்தான் அரசியல் பிழைப்பு நடத்த முடியும் என்று உணர வைத்த நாடு இந்த நாடு. இது திராவிட நாடு, பெரியார் நாடு. இதையெல்லாம் நான் சொல்லுவதற்கு காரணம் தோழர்களே, 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றிலே 50 ஆண்டு காலம் தலைமை வகித்த நேரத்திலே தலைவர் கலைஞர் அரசியலிலே பதவிக்கு வரலாம் போகலாம், ஆனால் இறுதி மூச்சு உள்ள வரையில் சனாதன இந்து தர்மத்தை, பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் பெரியார் இருந்தார், மறந்துவிடக்கூடாது. தலைவர் கலைஞர் இருந்தார், மறந்துவிடக்கூடாது. கண்மூடுகிற காலம் வரையில் அந்த துணிச்சல் நமக்கு இருந்தது, கலைஞர் அவர்களுக்கு இருந்தது. அது இன்றைக்கு தேவைப்படுகிறது. அதற்காக சொல்கிறேன், ஒரு எளிய குடும்பத்திலே பிறந்து 14 வயதிலே 38 இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டு 17 வயதில் தமிழ்நாடு தமிழ் மாணவர் மன்றத்தை அமைத்து புரட்சி கவிஞர் பாரதிதாசனுக்கு அழைப்பு விடுத்து அவர் தலைவர் கலைஞர் அவர்கள் கிளம்பிட்டிருக்கான் தமிழ் சிங்க கூட்டம், கிழித்தெறிய காணுதுவான் பகை கூட்டத்தை என்று
அந்த கவிதையை கலைஞர் 17 வயதில் இருந்த நேரத்திலே வாழ்த்து கவிதையாக எழுதி அனுப்பியவர் புரட்சி கவிஞர் பாரவேந்தர் பாரதிதாசன். அந்த வரலாறு தலைவர் கலைஞருக்கு உண்டு. 24 வயதிலே தந்தை பெரியாரினுடைய ஈரோட்டு பாசறைக்கு சென்று குடியரசு பத்திரிகையில் அவர் துணையாசிரியராக அவருடைய அடிப்படையிலிருந்து தந்தை பெரியார் பாசறையிலே வளர்ந்தவர். திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி பேரறிஞர் அண்ணா வழிநடத்திய நேரத்தில் அதே சமூக நீதி சிந்தனையோடு தலைவர் கலைஞர் அவர்கள் இளம் வயதிலே ஏற்றுக்கொண்ட அந்த கொள்கையிலிருந்து மாறாமல் சமூக நீதிக்காக சனாதன தர்மத்தை எதிர்ப்பவராக ஆட்சி அதிகாரத்திலே இருந்த நேரத்திலே கூட அதை பற்றி கவலைப்படாமல் தொடர்ந்து பணியாற்றிய மகத்தான பெருமை கலைஞர் அவர்களுக்கு உண்டு. சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் வரலாற்றில் இன்றைக்கு கலைஞரின் 100ஆண்டு விழாவிலே நினைவுபடுத்த விரும்புவது 1957 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று 15 சட்டமன்ற உறுப்பினர்களை உள்ளே அனுப்பிய நேரத்தில் 62 தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அன்றைக்கு 15 பேர் யார் யார் வந்தார்களோ அத்தனை பேரையும் தோற்கடிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு பணியாற்றினார்கள். அதில் 15 பேரிலே ஒருவர் MP சுப்பிரமணியம். அவர் EVK சம்பத் அவர்களோடு தமிழ் தேசிய கட்சிக்கு போய்விட்டார். மீதி 14 பேர். அந்த 14 பேரையும் 62 தோற்கடிக்க வேண்டும் என்று கருதிய நேரத்தில் காங்கிரஸ் கட்சி அதற்கான ஏற்பாடுகளை செய்த நேரத்தில் 62 தேர்தலில் 14 பேரில் கலைஞர் ஒருவர்தான் வெற்றி பெற்றார். 13 பேரையும் தோற்கடித்தார்கள். கலைஞரை வெல்ல முடியவில்லை. கடைசி வரையிலே கலைஞர் அவர்களை வெற்றி பெற முடியவில்லை. அவரை தோல்வியடைய செய்ய முடியவில்லை. ஏன்? நான் எண்ணி பார்க்கிறேன். கொள்கையிலே உறுதி கொண்டவர்கள், நெஞ்சுரம் கொண்டவர்கள். அவர் சட்டத்தை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சட்டம் அது சாதாரண சட்டம் அல்ல. அண்ணல் அம்பேத்கர் எழுதுகிறார், இந்து மதத்தில் புரோகிதம் என்பது பார்ப்பனியர்களுக்கு என்பதை ஒழிக்க வேண்டும் என்று எழுதினார். அதை ஒழித்து காட்டியது திராவிட இயக்கம். அதற்கு முதலில் அகரம் எழுதியவர் 1970 நம்முடைய தலைவர் கலைஞர். மறந்துவிடக்கூடாது. நீதிமன்றங்களுக்கு போனார்கள். நீண்ட காலம் நடந்தது. 2006ஆம் ஆண்டு மீண்டும் அரியணைக்கு வந்த நேரத்திலே அதை செயல்படுத்துவதற்கு உத்தரவு போட்டார். 21 மே மாதம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆனதற்கு பிறகு தந்தை பெரியார் நெஞ்சில் தைத்த முள் என்று கலைஞர் சொன்னாரே, அந்த முள்ளை எடுத்து வரலாற்று சிறப்புமிக்க ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி என்பதை நிலைநிறுத்தி இருக்கிறார் அண்ணன் தளபதி ஸ்டாலின். மறந்துவிடக்கூடாது. கொள்கை வழியிலே தந்தை பெரியார் போட்ட பாதையிலே ஆட்சி நடத்துகிறோம். 1969ஆம் ஆண்டு இளைய பெருமாள் தலைமையிலே ஒரு கமிட்டியை போட்டது இந்திரா காந்தி அரசு. இந்த குழு, அந்த கமிட்டி இந்தியா முழுவதும் பயணம் செய்து அது கொடுத்த அறிக்கையில் ரிப்போர்ட், LEP ரிப்போர்ட், இளைய பெருமாள் கமிட்டியினுடைய அறிக்கை. அந்த அறிக்கையிலே கொடுத்த சிபாரிசு என்ன தெரியுமா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகராக வேண்டும், அதை கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அது வலியுறுத்திய நேரத்திலே பெங்களூரிலே அது மிக முக்கியமான செய்தி என்பதனாலே நான் சொல்ல விரும்புகிறேன். அந்த கமிட்டி, ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி ஆன் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பதற்காக அமைக்கப்பட்ட இளைய பெருமாள் கமிட்டி அறிக்கை. அதிலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று திராவிட இயக்கம் தந்தை பெரியார் காலத்திலிருந்து சொல்லி வருகிறது அல்லவா? பெங்களூரிலே குமாரசாமி என்பவர் அவர் எழுதினார், சோசியல் சேஞ்ச் இன் இந்தியா என்ற தலைப்பில் ஒரு நூல் எழுதுகிற பொழுது காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் அன்றைக்கு இளைய பெருமாள் அவர்கள் தலைமையிலே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தார். அவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த குழு கொடுத்த ரிப்போர்ட், தீண்டாமை ஒழிப்பதற்கு கொடுத்த பரிந்துரைகளிலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று நாம் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பிரிவு இருந்த நேரத்திலே, அதையும் சேர்த்த நேரத்திலே குமாரசாமி தன்னுடைய சோசியல் சேஞ்ச் இன் இந்தியா என்ற நூலிலே எழுதுகிறார், காங்கிரஸ்காரராக இருக்கக்கூடிய இளைய பெருமாள் திமுகவை
திராவிட இயக்கத்தை பின்பற்றி இந்த அறிக்கையிலே சேர்த்திருக்கிறார் என்று சொல்லி பெங்களூரிலே ஒரு ஆய்வறிஞர் குமாரசாமி எழுதினார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் என்பதிலே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற திட்டத்தை, சட்டத்தை கலைஞர் கொண்டு வந்த காலத்திலிருந்து இன்று வரையிலே எதிர்க்கிறதே பார்ப்பனியும் சமத்துவத்துக்கு எதிரான, சமூக நீதிக்கு எதிரான அத்தனை பேரும் இன்றைக்கும் பேசுகிறான் என்று சொன்னார். அடித்தளத்திலே சுயமரியாதை இயக்க உணர்வோடு தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி காட்டினார். 3 பெரும் சாதனைகளை நாம் சொல்வதுண்டு. அறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்சி படத்திற்கு வந்தபோது சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டினார். அதை போல சுயமரியாதை திருமணத்தை சட்டபூர்வமாக்கினார். இருமொழி கொள்கையை பிரகடனப்படுத்தினார் என்று 3 சாதனைகள். அதை போல தலைவர் கலைஞர் அவர்களுடைய வரலாற்றிலே 5 முறை முதலமைச்சராக இருந்த அவருடைய வரலாற்றிலே 3 பெரும் சாதனைகள் என்று நான் சொல்ல விரும்புவது, முதல் சாதனை அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சட்டம். அடுத்து மாநில சுயாட்சி தீர்மானம். இன்றைக்கு மாநிலங்களை பிஜேபி காரன் எப்படி நடத்துகிறான்? ஹெட்கேவர் சொன்னார் 1956 மொழி வழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட நேரத்திலே ஆர்எஸ்எஸ் தலைவர் ஹெட்கேவர் என்ன சொன்னாரோ அதை குறிச்சி கோல்வார்க்கர் சொன்னார். இந்தியாவை மொழி அடிப்படையிலே பிரிக்க கூடாது என்று சொன்னது ஆர்எஸ்எஸ். இன்றைக்கு மாநில சுயாட்சிக்காக இந்தியா முழுவதும் அனைவரும் பேச தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால், இந்திய உபகண்டத்து வரலாற்றிலே அதற்காக ஒரு மாநிலத்திலே தீர்மானம் கொண்டு வந்து போட்டு நிறைவேற்றி காட்டி முதல் தென்னகத்தில் குரல் எழுப்பிய மகத்தான முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர். இது 2வது சாதனை. 3வது சாதனை என்று கலைஞருடைய ஆட்சியிலே நான் பார்ப்பது 1929 பிப்ரவரி 17, 18 தேதிகளிலே சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு இங்கே செங்கற்பட்டில் நடந்ததே. அந்த மாநாட்டில் பெண்களுக்கு சொத்துரிமை கொடுக்க வேண்டும் என்று போடப்பட்ட தீர்மானம் 1929 தந்தை பெரியார் சுயமரியாதை இயக்கத்தில் கொண்டு வந்து நிறைவேற்றிய தீர்மானத்தை 60 ஆண்டு காலம் கழித்து 89ஆம் ஆண்டு உத்தரவாக்கி பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு, சமபங்கு உண்டு என்று பெண்கள் சொத்துரிமை சட்டத்தை கொண்டு வந்தாரே. இந்த 3 சாதனைகளும் பேரறிஞர் அண்ணா வழியில் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்து நிறைவேற்றிய முத்தான சட்டங்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை தாண்டி சினேக பிரபா ரஸ்தகி என்கிற ஒரு பேராசிரியர் 1974 மாநில சுயாட்சி தீர்மானத்தை நிறைவேற்றிய நேரத்தில் அவர் வடநாட்டு பத்திரிகையில் அந்த பேராசிரியர் எழுதினார், சினேக பிரபா ரஸ்தகி. அவர் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், தமிழ்நாட்டோடு பாண்டிச்சேரியோடு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய எல்லையை சுருக்கி கொண்டதாக கருத வேண்டாம். வரலாற்றின் தேவை, திமுகவின் தத்துவம் இந்தியா முழுவதும் பரவுகிற காலம் வரும் என்று சொன்னார். 1974 அது திமுக தத்துவம் அல்ல, ஒட்டுமொத்த திராவிட இயக்கத்தினுடைய தத்துவம் இன்றைக்கு இந்தியா முழுவதும் கேட்கிறது. மாநில சுயாட்சி குரல் ஒலிக்கிறது. மாநிலங்கள் அதிக அதிகாரங்கள் பெற வேண்டும் என்று ஒலிக்கிறது. மத்திய அரசாங்கத்தில் குவிக்கப்பட்டிருக்கிற அதிகாரங்களை உடை தெரிய வேண்டும் என்று முதலிலே தலைவர் கலைஞர் சட்டமன்றத்திலே 1974 ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி அந்த தீர்மானத்தை கொண்டு வந்து நிறைவேற்றினாரே, அது இன்றைக்கு இந்திய வரலாற்றிலே அழுத்தமாக பதிந்திருக்கிறது. எனவே தோழர்களே, வரலாற்றை இந்த மண்ணிலே நாம் மீண்டும் இளைஞர்கள் உள்ளத்திலே எடுத்து வைக்க வேண்டும். மிகப்பெரிய வரலாறு கொண்ட பேர் இயக்கம் இந்த இயக்கம். இந்திய தேசியம் இங்கே நுழையாமல் தமிழ்நாட்டில் பாதுகாப்பது எது என்று சொன்னால் திராவிட இயக்கம். திராவிட இயக்கம் இல்லாவிட்டால் 1984 பம்பாயிலே நடைபெற்ற ஒரு மாநாட்டுக்கு தலைவர் கலைஞர் போகிறார். 5 லட்சம் பேர் திரண்டார்கள். அந்த மாநாட்டிலே கலைஞர் பேசுகிற பொழுது சொன்னார், எம்ஜிஆர் தனிக்கட்சி தொடங்கிவிட்டார் என்று நான் கவலைப்படவில்லை. ஒரு விதத்திலே அது திராவிட இயக்கத்திற்கு நல்லது. திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கோபத்தம் கொண்டால் அண்ணா திமுகவுக்கு போவார்கள். அண்ணா திமுகவிலிருந்து கோபப்பட்டால் திமுகவுக்கு வருவார்கள். அங்கே மாநில கட்சி தான் அதிகாரத்தில் இருக்கும், இன்னொரு கட்சிக்கு இடம் இல்லை என்று அன்றைக்கு சொன்னாரே. இன்றைக்கு திராவிட இயக்கங்கள் எவ்வளவு பிளவுபட்டிருந்தாலும்
அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் இன்னும் பல்வேறு அமைப்புகளாக இருந்தாலும் தந்தை பெரியார் காட்டிய அந்த சுயமரியாதை உணர்வோடு இந்த மண்ணிலே தழைத்தோங்கி இருக்கிறது. இதற்கு ஆபத்துக்கள் நெருங்கி கொண்டிருக்கிற பொழுது அதை உடை தெரிவதற்கு இந்த மண்ணை தயாரிக்க வேண்டும், இளைஞர்களை தயாரிக்க வேண்டும், பாசனர்களை செப்பனிட வேண்டும். சாகாத வானம் நாம், வாழ்வை பாடும் சங்கீத பறவை நாம், பெருமை பற்றி போகாத நெடுங்கடல் நாம் என்று கவிஞர் மீரா எழுதியதை மனதில் கொண்டு திராவிட இயக்கத்தினுடைய போர்வு பாசறை இந்த மண்ணிலே தயாராக்குவதற்கு எந்த அமைப்பில் இருந்தாலும் சரி திராவிட இயக்க லட்சியத்தை தூக்கி பிடிப்பதற்கு, இளைஞர் கூட்டத்தை தயாரிப்பதற்கு, எழுந்து வருவதற்கு இது போன்ற கருத்தரங்குகள் பயன்படுத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.